வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி விஷாரா துத்ராத்தில் இருக்கக்கூடிய பிரேம் மாதுரிங்கிற சாரான்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கவி பரீட்சைனா கவிஞரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது. பிரேம் மாதுரி பாரதேந்து ஹரிச்சந்திர கி கவிதா ஹை. பிரேம் மாதுரிங்கிறது பாரதேந்து ஹரிச்சந்திர அவருடைய கவிதை. வே ஆதுனிக் கால் கே அக்ரதூத் தே. அவர் ஆதுனிக் கால்னா நவீன காலத்தின், அக்ரதூத்னா முன்னோடியாக இருக்கிறார். உன்கே காரன் கடி போலி கா விகாஸ் குவா. அதன் காரணமாக அவருடைய வளர்ச்சி இன்னும் நிலை பெற்றிருக்கிறது. விகாஸ்னா வளர்ச்சி. உன்ஹோனே சாகித்ய கே किसी भी पहलू को अछूता नहीं छोड़ा है. அவர் சாகித்யனா இலக்கியத்தில் எந்த ஒரு பகுதியை விட்டு வைக்கிறதே கிடையாது. அச்சுதா நகின் சோடா, எந்த ஒரு பகுதியை எந்த ஒரு இலக்கியத்தை அவர் விட்டு வைக்கிறதே கிடையாது. ஆதுனிக் கால் கே ஆரம்பிக் समय को भारतेंदु युग का नाम दिया गया है. ஆதுனிக் கால, அந்த நவீன காலத்தின் ஆரம்ப சமயத்தை ஆரம்ப காலகட்டத்தை பாரதேந்து யுக்கு, பாரதேந்தோட யுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் பேர் கொடுத்துருக்காங்க. கவிதா பரீட்சை இந்த பிரேம் மாதுரியோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி உள்ளது. சூர்தாஸ் நே பிரம்மர் கீத் லிக்கா. சூர்தாஸுங்கிறவர் பிரம்மர் கீத்தை எழுதியிருக்காரு. இந்த பிரம்மர் கீத்தில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக கிருஷ்ணர் ரிலேட்டடான எல்லா ஸ்டோரிஸும் அதில் எழுதியிருப்பாங்க. இதே ஒரு கவிதையாட்டு தொகுத்து எழுதியிருப்பாங்க. சேம் லைக் தட் பிரேம் மாதுரிலேயே அதோட நடையில் இந்த இந்த பாட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அவங்கள சொல்லியிருக்காங்க. சூர்தாஸ் ने ब्रह्मर गीत लिखा. प्रेम माधुरी में उसी शैली में लिखे गए 4 पत्ते हैं. பிரேம் மாதுரியும் உசி சைலி அதோட நடையில் எழுதியிருக்காங்க. என்னதுன்னா 4 கவிதைகள். गोपिकाएं उद्धव से कहती है कि हम लोगों ने कृष्ण को अपना लिया है. கோபிகாயனா கோகுலத்தில் வாழக்கூடிய கோபியர்கள் உத்தவ்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹம் லோகோ நே கிருஷ்ண கோ அப்னா லியா ஹை. நாங்கள் ஹம் லோகோ, நாங்கள் கிருஷ்ணரை தங்களுடையவராக ஏற்றுக்கொண்டோம். லியா ஹை அப்னா லியா ஹை, எங்களுடையவராட்டு கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டோம். தூசரே தேவ் கோ ஹமாரே தில் மே ஸ்தான் நஹி ஹை. தூசரே தேவ்கோ அடுத்த கடவுள்கிட்ட எங்களுடைய மனதை நிலை பெற்று நிற்க முடியாது, ஸ்தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யஹி பாத் தரக் தரக் சே இன் பத்தோன் மே பத்தாயி கைகை. இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேராகிராஃபில் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. कविता का सारांश. गोपिकाएं उद्धव से कहने लगीं कि हे उद्धव, हम लोगों का एक ही मन है. கோபிகாயேங் கோபியர்கள் உத்தவ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன? ஹே உத்தவ், ஹம் லோகோன் எங்களுக்கு, ஏக் ஹி மன் ஹை ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. யதி ஹமாரே அநேக் மன் ஹோத்தே தோ அச்சா ஹோத்தா. எங்களுக்கு நிறைய மனது இருந்துன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தப் ஹம் ஏக் மன் ஸ்ரீ கிருஷ்ண கோ தே தேத்தீன் और एक मन योग வித்யா கோ தேத்தீன். அதாவது அப்படி இருந்துன்னா அப்பொழுது நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஒரு மனசை கிருஷ்ணருக்காக கொடுத்துருப்போம். அண்ட் இன்னொரு மனசை நம்ம யோகா கற்றுக்கிற கல்விக்கு இன்னொரு மனசை கொடுத்துருப்போம். ஹம் மன் கரேலு காமோன் மே லகா ரகத்தா. ஒரு மனசை என்ன பண்ணியிருப்போன்னா கரையில் காமோன்னா
இதில் வந்து வீட்டு வேலைகள்னு வரும், உள்நாட்டு வேலைகள் செய்கிறதுக்காக செலுத்தியிருப்போம். और दूसरा मन निराकार, निराकारना उर्वमच्छ, निराकार ब्रहन के ध्यान में लगा रहता. அதாவது இன்னொரு மனசை உருவமற்ற அந்த கடவுளை வந்து தியானம் செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். லோக் லச்சா சோட்கர், நாங்கள் எங்களுடைய அவமானத்தை விட்டு, அதாவது எங்களுடைய வெக்கத்தை விட்டு சொல்கிறோம். ஏக் மனசே, ஒரு மனசை கிருஷ்ணமய ஹோஜாதின், அந்த ஒரு மனசை என்ன பண்ணுது, கிருஷ்ணருடைய வழிகாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு, கிருஷ்ணர் பின்னாடியே தான் போயிட்டுருக்கு. லேக்கின் ஹம் விவஸ்னால் கட்டுப்படுத்துறது, நாங்கள் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். हमारे एक ही मन है और उसमें श्री कृष्ण का मनोहर रूप बसा हुआ है. எங்ககிட்ட ஒரே ஒரு மனசு தான் இருக்குது, அந்த மனசுலையும் கிருஷ்ணருடைய அந்த அழகான ரூபந்தான் நிலை பெற்றிருக்கு. இஸ்லியே ஹம் நா ஜப் கர் சக்திகை, அதனாலேயே நாங்கள் வந்து ஜபம் செய்ய முடியதில்ல. அவர் நா ஆங்கேன் மூத் கர் யோக் கர் சக்திகை, எங்களுடைய கண்கள் வந்து எதிலையுமே வந்து யோகா பண்ணுறதுக்காக, யோகாங்கிறது அவங்க கல்வியில் யோகா பண்ணுறதுல வந்து நிலை பெற்றிருக்குல்ல. ஹமாரே பாஸ் ஏக் ஹி மன் தான், எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மனசு தான். அவர் உஸ்மே ஏக் மன் கோ பி ஸ்ரீ கிருஷ்ண சுரா லே கயே ஹைன், அந்த ஒரு மனசையும் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, திருடிட்டு போயிட்டாரு. ஹே உத்தவ் தும்ஹாரா கஹனா சகிகை, உத்தவே நீ சொல்கிறது சரிதான். பிரஹன் ஹர் ஜகக் வித்யமான் ஹை, பிரஹன் இந்த உருவமற்ற கடவுள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்கிறாரு, நிலை பெற்று இருக்கிறாரு. ஹம் பக்சாந்தி ஹை, பக்சாந்திகனா நாங்கள் வந்து அதை அங்கீகரிக்கிறோம். மகர் ஸ்ரீ கிருஷ்ண கே பினா ஹமாரா ஹால் புரா ஹால் ஹோ கயா ஹை, ஆனால் கிருஷ்ணர் இல்லாததை நாங்கள் எங்களுடைய நிலமை வந்து ரொம்ப கெட்ட நிலைமையாக இருக்கும். அதாவது கிருஷ்ணர் வந்து இல்லாத ஒரு நிலமை வந்து எங்களுக்கு ரொம்ப கெட்ட நிலைமையாக இருக்கும். इसलिए ஞான் கி பாத்தேன் ஹம் சமஜ் நகின் பா ரஹி ஹை, அதனாலேயே ஞான்னா அறிவுடைய இந்த வார்த்தைகள் வந்து எங்களுக்கு புரியறதில்ல. ஹம் சமஜ் நகின் பா ரஹே ஹை, தும் ஜாக்கர், நீங்கள் போய் ஸ்ரீ கிருஷ்ண சே கஹோ கி, கிருஷ்ணர்கிட்ட சொல்லுங்க, ஹமாரி ஆங்கேன், எங்களுடைய கண்கள் உன்கோ தேக்கே பினா, உங்களை பார்க்காம இருந்துன்னா சைன் நகி பா சக்திகை, எங்களுக்கு ஒரு நிம்மதி வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு கோபியர்கள் வந்து உத்தவ்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரால வந்து ஹே உத்தவ் ஏக் மியான் மே தோ தல்வாரோன் ரஹி நகின் ஜா சக்தி, அதாவது ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்கிறதில்ல. ஹமாரி ஆங்கோன் மே ஸ்ரீ கிருஷ்ண கி சுந்தரத்தா பஸ் கயிகை, எங்களுடைய கண்களில் கிருஷ்ணருடைய அழகான அந்த ரூபம் வந்து நிலை பெற்றிருக்கிறது. इसलिए इन आंखों में दूसरा रूप बस नहीं सकता, அதனாலேயே இந்த கண்களுக்கு இன்னொரு ரூபம் வந்து கரெக்டாக தெரியறதில்ல, அதை வந்து நாடுறதில்ல. ஸ்ரீ கிருஷ்ணா ஹமாரி தன் और मन में बस गए हैं, இந்த கிருஷ்ணர் வந்து எங்களுடைய உடம்பிலும் மனதிலும் நிலை பெற்றிருக்கிறார், குடிகொண்டிருக்கிறார். इसलिए यहाँ ஞான் பஸ் நகின் சக்தா, அதனால் அங்கே வந்து ஞான் வந்து அறிவு வந்து நிலை பெற்றிருப்பதில்லை. தும் ஞான் கே பாத், அறிவுடைய மான விஷயங்களை பகுத் குச் சம்ஜாத்தே, பேசினாலும் ஹோ மகர் இங்கே யஹா கோயி பி தும்ஹாரி பாத் பர் விஸ்வாஸ் நகின் கரேங்கா, இங்கே என்ன இருக்குல்ல, உங்களுடைய பேச்சில் வந்து யாருக்கும் விஸ்வாசம் ஏற்படாது, நம்பிக்கை வந்து ஏற்படாது. ஜோ அம்ருத் கோ கா சுக்கே ஹைன் வே கடுவே ஃபல் கோ நகின் காயங்கே, இனிமையான தேனை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம்
வே கடுயே ஃபல்கோ நகின் காயேங்கா. அவங்க வந்து கசப்பான பழங்களை சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. அதை விட்டுட்டு மற்ற தூசரா ரூப்பை வந்து வணங்குறது வந்து கடுமையான கசப்பான பழம் சாப்பிட்றதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் जो मुनि बख्शी का रूप लेकर श्री कृष्ण के दर्शन करने जाते हैं वे भाग्यवान हैं. இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பறவையோட வடிவம் எடுத்து லேக்கர் வடிவத்தை எடுத்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் கே தர்ஷன் கர்னே ஜாத்தேங்க, கிருஷ்ணரை போய் தர்ஷன் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அவங்க வந்து பாக்கியவான்கள். வே பியார் சே கிருஷ்ண கி உபாசனா கர் பார்த்தேன், அவங்க வந்து தன்னுடைய அன்பால் கிருஷ்ணரை வணங்குகிறார்கள். வே முனி சப் மில்கர் நயே பத்தோன் வாலே பேட்டோன் பர் பைட்டே ரகத்தேகேன். இந்த முனிவர்கள் எல்லாரும் மீட் சேர்ந்து புதிதாக உருவாகக்கூடிய இலைகள் அதாவது புதுசாக இலைகள் உருவாகக்கூடிய அந்த மரத்தில் போய் உட்காந்துருந்து அதாவது பைட் ரகத்தேகனா அங்கே இருந்து வசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வே கோலாஹால் கர்னா சோட்கா கிருஷ்ண கி பாசுரி கா நாத் சுன்தேகேன். அவங்களாம் பறவைகள் வடிவெடுத்துருக்காங்க. ஸோ பறவைகள் வந்து சத்தம் போடல, அந்த கோலாகல் அந்த சத்தத்தை விட்டுட்டு கிருஷ்ணகி பாசுரிக்கா நாதம், அதாவது கிருஷ்ணர் ஊதக்கூடிய அந்த புல்லாங்கல்லேருந்து வரக்கூடிய நாதத்தை தான் கேட்டுட்ருக்காங்க. கிருஷ்ணகி பாத்தோன் பி சுன் லேத்தேன், சில சமயம் கிருஷ்ணர் பேசுகிறதையும் கேட்டுட்ருக்காங்க. இஸ் தரக் வே அமிர்த் ரஸ்பான் கியா கர்த்தேகன், இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அமிர்த ரசத்தை வந்து பருகிறார்கள். லேக்கின் ஹம் லோகோன்கோ யக் துர்லப் ஹைம், ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒருபோதும் வாய்ப்புறதில்லை. யக் விதிக்கா நியம் ஹைம், இது எங்களுடைய விதியோட நியமம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசேஷ்தான முடிவுரை. भारतेंदु जी ने कविताएं लिखने के लिए ब्रिज भाषा को सुना. இந்த பாரதேந்து ஹரிச்சந்திரர் இருக்கார்ல, அவர் வந்து கவிதை எழுதுறதுக்கு மோஸ்ட்லி பிரிட்ஜுங்கிற ஒரு பாஷையை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. सूरदास के पतों में जो माधुर है वाकिन बदों में भी है. சூர்தாஸோட அந்த வடிவத்தில் எழுத்தோட வடிவத்தில் வந்து ஒரு இனிமை வந்து இருக்கிறோம். அதே இனிமை வந்து நம்ம பிரேமாதுரியோட ஸ்டோரிலையும், அதாவது பாரதேந்து எழுதுகிற ஸ்டோரிலையும் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக என்னதுன்னா, கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடுவோம் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை மீனிங்கை ரீட் பண்ணிக்கிட்டு நீங்களே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி.